கடைசியா இந்த பரந்தூர் ஏன் அப்படின்னா, அவருக்கு ஐ திங்க் அவர் மனசுக்கு நெருக்கமா இருக்கிறது விவசாயிகள் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே இது ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு வெளியே போனது பரந்தூர் மக்களுக்கான அந்த விவசாயிகளுக்கான போராட்டம். இப்ப கூட அவருடைய தீர்மானத்துல செகண்ட் பேரால அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. உங்கள மாரி ஆளுங்கலாம் குறை சொல்லுவீங்கன்னு தான் இந்த டெவலப்மெண்ட்டுக்கோ, ஏர்போர்ட் உருவாவதற்கோ நாங்க எதிரி இல்ல. அத நாங்க எதிர்க்கல. ஆனா ஏன் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? லொகேஷன் இஸ் அவர் ப்ராப்ளம். ஏன்னா 1500 குடும்பங்கள்றாங்க. ஒரு 15,000 பேர் வாழறாங்கன்னு சொல்றாங்க. பரந்தூரை சுத்தி. அங்க பல 100 ஏக்கர் விளை நிலங்கள், முப்போகம் விளையக்கூடிய நிலங்கள், நீர்நிலைகள், பல நீர்நிலைகள் இதெல்லாம் அழிச்சிட்டு அது மேல ஏர்போர்ட்டை போட்டா டெக்னிக்கலி அதுல சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ் சுட்டிக்காட்டிய சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன் இங்க கட்டக்கூடாதுன்னு. அதாவது பரந்தூர்ல இந்த விவசாய நிலங்கள் நீர்நிலைகளை அழிச்சிட்டு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு தவிர ஏர்போர்ட்டே கட்டக்கூடாது, டெவலப்மெண்ட்டே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்படி ஒன்றும் பிற்போக்குத்தனமா அவர் பேசல. அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஏர்போர்ட் இங்க நீர்நிலைகள்லாம் மூடப்பட்டா நிச்சயமாக சென்னை நகரமே வெள்ளத்துல மிகப்பெரிய அபாயம்.